கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியாது. இந்த கலைஞர்கள் எப்போவுமே அப்படின்னா நம்மளோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம இழந்துட்டோம்னா அதில் வந்து அவங்க இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீங்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ராபர்ட் மாஸ்டர் இருக்கார்ல, அவங்க அம்மா இறந்தப்ப பார்த்தீங்களா எப்படி ஆடினார் பார்த்தீங்களா அந்த இறுதி ஊர்வலத்தில். அதுக்கு முன்னாடி வந்து விமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூத்துப்பற்றையோட குரு அவர் வந்து இறந்தப்ப வந்து விமல் அதில் வந்து ஆடினார். இந்த மாதிரி வந்து ரோபோ சங்கருடைய மனைவி இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டேஜ் டான்ஸர். அவங்க வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி வந்து 2 பேரும் ஒரு மேடையில் டான்ஸ் ஆடும்போது தான் 2 பேருக்கும் நட்பு ஏற்பட்டு திருமணத்தில் முடிஞ்சது. புரியுது உங்களுக்கு? ஸோ அப்படி வந்து ரொம்ப பிரியமாக இருந்த ஒரு கணவர், அன்பாக இருந்த ஒரு கணவர் இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போகிறாரே என்னும்போது அந்த எமோஷனலில் கலைஞர்கள் அவங்க வந்து அப்படி அந்த ஆட்டத்தின் மூலமாக அவங்களுடைய மனசில் உள்ள வேதனைகளை வந்து வெளியில் கொண்டு வந்துப்பாங்க. ஸோ ரோபோ சங்கர் மனைவி அந்த வீடியோலாம், அந்த டான்ஸ் ஆடிட்டு போகிற வீடியோலாம் பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது, இறுதி உருவம்லாம் பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே, அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருக்குமே நெஞ்சு கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது.